ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தருமா ஜெயந்தி சேனல். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தைப்பூசம். நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டரில் முருகர் இருக்கார். 2 முருகர் கோயில் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு கோயிலாக மலை மேலே ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து கீழே ஒன்று இருக்குது, சுயம்புவா உருவானாருன்னு சொல்லிட்டு. அங்கே தான் இன்றைக்கி சுயம்புவா உருவான இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். நடந்தே போக போகிறோம். அது நான் வேண்டிக்கினேன், நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தைப்பூசத்துக்கு. இப்போ வந்து எல்லாருமே என் கூட வந்து ஜாயின்ட் ஆகிட்டாங்க. இப்போ அங்கங்கே அப்படியே முன்னாடி கொஞ்சம் பேர், நாங்கள் தான் லாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். மொத்தம் ஒரு 10 பேருக்கு இப்போ ஆகிட்டோம். நானும் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு போகிறதா இருந்தது. இப்போ எல்லாருமே அப்படியே ஜாயின் பண்ணி இப்போ எல்லாருமே கூட போயின்னு இருக்கோம். அதுதான் உங்ககிட்ட வீடியோவாக ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். இப்போ எங்களா கூட சேர்ந்து நீங்களும் வந்து முருகரை தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ முருகர்கிட்ட சேர்த்து உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். சரியா? அதே மாதிரி என்னோட வேண்டுதல் நடக்கணும்ன்ட்டு எனக்காக முருகர்கிட்ட நீங்களும் வேண்டிக்கோங்க. எல்லாருக்கும் இனிய தைப்பூச நல்வாழ்த்துக்கள். பாருங்க, தூரத்தில் தெரியுதா? எங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க. தூரத்தில் ஒரு கலர் மட்டும் தெரியும். நாங்கள் இப்போ பின்னாடி நடந்து போயின்னு இருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி இருக்கும். சூரியன் வந்துட்டார் அழகாக. ஏன் டைம் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும்ல, நம்ம சேனலில் கோலம் பேசுதடி சீரீஸ் போட்டுன்னு இருக்கேன்ல, அதனால் கோலம் போடுறதுக்காக தான் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் 6 மணிக்கே போகலான்னு இருந்தோம். அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு, 7 ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து மயில் கல் கூட இல்லை. இப்போ வந்து நாங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். இன்னும் ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்குது. மொத்தம் 7 கிலோமீட்டரு. நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாதி வழியில் வந்து இப்போ நான் வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே எதுக்காக நான் மென்ஷன் பண்ணி எடுக்கிறேன்னா, பச்சைக்கிளி இருந்தது இங்கே அழகாக. அதை நான் வந்து அருணகிரிநாதரை நினச்சேன். ஆனால் அந்த பச்சைக்கிளி அதுக்குள்ளே பறந்துடுச்சு. அதேமாரி இங்கே ஒரு குருவின்னா குருவின்னு தெரில. இது அழகாக இருந்ததோ, கம்பத்தில் இருக்குது. ஆனால் ஜூம் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் அந்த குருவியை மட்டும் காட்டுறேன். ஸ்கை ப்ளூ கலரில் இருந்தது. அதோட கூண்டு பாருங்கள். அந்த பனைமரம் இருக்குல்ல, அந்த பனைமரத்தில் ஒரு ஓட்டை மாதிரி தெரியுதா? அந்த ஓட்டையில் நடுவில் அதோட கூண்டு இருக்குது. இது எப்படியா ஜூம் பண்ணலாம்? அந்த ஓட்டை ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஓட்டை நடுவில் தான் அதோட கூண்டு இருக்குது. இந்த குருவி வந்து ஸ்கை ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது. ஆனால் ஜூம் பண்ணால் சரியாக தெரியாது. குருவி மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா மொபைல் இதுன்றதுனால சரியாக தெரியாது. நாங்கள் வந்து முருகருக்காக வந்து சுண்டல், அப்புறமா வந்து அவருக்கு தேனும் தினைமாவும் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறோம். அதோட எப்பவும் போல் அர்ச்சனை பண்ணுவோம்ல, பூ, பழம், வெத்தலை பாக்கு, தேங்காய், அதெல்லாம். ஆனால் நான் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கணும், இன்றைக்கி ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வெள்ளை மூக்கல்ல இருக்குல்ல, அது. கிளி இங்கே கத்துது, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரில. இதோ பாருங்க, போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸ்லாம். இதோ ஒருத்தர் பாருங்க, இவரை பாருங்க. விடு, அது போட்டோம், விடு. நீ போ. இவங்க எப்படியும் வளர்க்குற நாயாக தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டுனா முருகர் அழகாக வந்து வள்ளி அம்மா, தெய்வயான அம்மாவோட இருப்பார். நான் ஆல்ரெடி அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். ஒரே டைம் தான் போயிருக்கேன். சடனாக தோணுனதுனால எனக்கு வந்து வேண்டிட்டேன் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊரில் இந்த மாதிரி பஸ்ஸு தான் போகும்னு பார்த்துக்கோங்களேன். இந்த ஊரில் பஸ்ஸே இருக்காது, டவுன் பஸ்ஸுலாம் போகாது. இந்த ஒரே பஸ்ஸு தான், டைமிங் பஸ்ஸு தான். அதோட எங்கள் ஊர்லலாம் பஸ் இருக்குது. இந்த ஊருக்கு நான் சொல்கிறேன், நடந்து வந்ததால் பஸ்ஸு பாதியில் போச்சா, அப்படியே உங்ககிட்ட காட்டலான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா பனங்காய்? ஏன் இப்போ பனங்காய் காட்டுறேன்னா, இன்னும் பனங்காய் சீசனே வரல. ஆனால் இதுக்குள்ளே பனங்காய் இதில் காய்ச்சிச்சு. சூப்பராக இருக்குது. எனக்கு பனங்காய்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தர்பூசணி தான் போட்டிருக்காங்க. நிறைய தர்பூசணி காய்ச்சிருக்கு. ஆனால் கழனியில் இறங்கினா தான் நிறைய தெரியும். எங்கள் ஊர் சைடு இல்லாமல் இந்த சைடு வந்தால் நிறைய தர்பூசணி தான் இருக்கும். இன்னும் உள்ள அண்ணாண்ட சைடெலாம் போனால் நிறைய தர்பூசணி இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நேச்சுரலாக அழகாக இருக்கும். இருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். தெரிதா தர்பூசணி? சூப்பரா. வேணாம் வா. முருகருக்கு அதோட ஒன்று முருகருக்கு போனால் கோயிச்சுப்பார் திருடிங்கன்னு வந்து தெரிஞ்சுதுன்னா. இப்போ வந்து நாங்கள் சூரியத்தாங்கல்னு ஒரு ஊர், போர்டு தெரியும்னு நினைக்கிறேன். சூரியத்தாங்கல்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அந்த ஊரில் நாங்கள் வந்து இப்போ வந்திருக்கோம். கரெக்டாக இதை தாண்டி அடுத்து நம்ம முருகர் கோயில் இருக்குல்ல, அந்த ஊர் தான். இங்கே பாருங்க மாங்காய் விற்கும், மாங்காய் சீசன் போர்டு தருதா. இங்கே பாருங்க தர்பூசணி, ஃபுல்லாக தர்பூசணி தான் இந்த சைடு. அப்படியே நீட்டுக்கும் தர்பூசணி தான். இங்கே வந்து பெரிய அப்படியே எப்படி தோப்பு வீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது. உள்ள அந்த தென்னை மரம், என்னது வேப்ப மரம், தேக்க மரம் அதெல்லாம் இருக்குது. அப்படியே இது ஒரு பப்ளி மரம். சென்னையிலாம் இருந்துதான் பிச்சுப்பாங்க ரோட்டில் போகிறவங்களாம். இந்த பார், யார் யாருக்கு பப்ளி பழம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ சூரியகுப்பம்னு ஒரு ஊர், அந்த ஊராண்ட வந்திருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கோயில். கொஞ்சம் தூரத்துலேயே கோயில் வந்துடும். நாங்கள் போகிறதுனாம பொறுமையாக போகிறோம். ஆனால் அவர் எங்களுக்காக வெயிட் பண்ணி நிற்பாரான்னு தெரில. பால்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு வேறு. நான் மக்களே கோயில் அதோ இருக்கு பாருங்க கொஞ்சம் தூரத்தில்.